புத்தளத்தில் குறைவில்லை, பூமியெல்லாம் வளம் சுரக்கும், எத்தளமும் கைத்தொழிலும் ஏற்றமிகு வர்த்தகமும், கல்வி நிலையில் உயர்ச்சி, கடல் வளர்த்தால் தொழில் முயற்சி, உப்புகளால் விளைகின்ற ஊர் நல்ல புத்தளமே. புத்தளத்தில் இடம்பெறுகின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய எழுச்சி மகாநாட்டின் அடுத்த அம்சமாக உங்கள் மத்தியில் உரையாற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய ஆரம்பகால உறுப்பினர், உயர்பீட உறுப்பினர், வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜனாப் எஹியா அவர்களை அன்போடு மடைக்கலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புத்தளத்தில் ஒரு பேராளர் மகாநாடு, அதற்கு தலைமை தாங்குகின்ற தகுதியும் சிறப்பும் அந்தஸ்து கொண்ட தலைவன் நீதான். புத்தளத்தில் ஒரு பேராளர் மகாநாட்டை கூட்டி இன்று அதன் தலைமை தாங்கி எங்களை அழகுபடுத்துகிற மாபெரும் தலைவன் நீ. நாடு பூராக உள்ள முஸ்லிம் சமூகத்தின் விடுதலையை, பிரச்சனையை இனங்கண்டு உலமாக்களுடைய மரியாதையை பாதுகாத்து கல்விமான்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து இங்கிருக்கின்ற நாடு பூராக இருக்கின்ற முஸ்லிம் அரசியல் சக்திகளை இனம் கண்டு எங்கெங்கெல்லாம் பாராளுமன்ற பிரதித்துவம் இல்லையோ, முஸ்லிம்கள் குரல் எங்கு இல்லையோ அங்கே உருவாக்க துடியாய் துடித்து நிற்கிறவன் நீதான் எங்கள் தலைவன், சிங்க தலைவன் ரிஷாட் பத்ருதீன். உன் தலைமையில் நடைபெறும் மாபெரும் பேராளர் மகாநாட்டை கௌரவப்படுத்த இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் அணி அணியாய் இளைஞர்கள், உலமாக்கள், கல்விமான்கள், அரசியல் தலைமைகள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்ற உங்களை நான் அன்போடு விழித்தவனாக, கட்சிதான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தலைவன் தான் ரிஷாட் பத்ருதீன், அவரால் தான் முடியும் என்ற அணிவரில் கட்சியின் உயர் நாடிகளாக, உயர்பிட உறுப்பினர்களாக ஒவ்வொரு தனது அதிகார சக்திகளை இந்த கட்சிக்காக, தலைமைக்காக அர்ப்பணித்து நிற்கின்ற முக்கிய பிரமுகர்களே, உங்களை அனைவரையும் விழித்துக் கொண்டு இங்கிருக்கின்ற எல்லா போராளிகளையும் விழித்தவனாக நான் பேசலாம் என்று எண்ணுகின்றேன். நாடு பூராக முஸ்லிம் சமூகத்துக்கான ஒரு பிரச்சனை இருக்கிறது. மாவட்டமாக முஸ்லிம் சமூகத்துடைய அவல குரல் ஒலிக்கிறது. எங்கெங்கெல்லாம் பாராளுமன்ற பிரதித்துவம் இல்லாமல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பாராளுமன்ற பிரதித்துவத்தை உருவாக்க நீ உன்னை அர்ப்பணித்தாய். தகுதியான தலைவனாய் ஒரு தகுதியான கட்சியை உருவாக்கி அதன் பால் மாவட்டம் ஊராக இருக்கின்ற அரசியல் சக்திகளை, சிறு சிறு அரசியல் தலைமைகளாக இருந்தாலும் சரியானவரை இனங்கண்டாய். அதற்காய் அனைவரை அரவணைத்து நீ உருவாக்கி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இன்று மாபெரும் எழுச்சி மாநாடை கொண்டாடுகிறது. இந்த நாட்டை ஆளுகின்ற பெரும்பான்மை சக்திகள், பெரும்பான்மை அரசியல் வேட்பாளர்கள், ஜனாதிபதி வேட்பாளர்கள் எவ்வாறு ஒரு மீட்டிங்கை, கூட்டத்தை கூட்டுவார்களோ அதைவிட புத்தளம் மண்ணிலே ஒரு பெரும் வரலாற்று கூட்டத்தை கூட்டி இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு கௌரவத்தை பெற்று தந்த தலைவனி. எனவே இன்ஷா அல்லாஹ் அதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கட்சியின் உயிர்பிட உறுப்பினர்களுக்கு இருக்கலாம். புத்தளம் மாவட்டத்துக்காக கட்சி தன்னை அர்ப்பணிக்கின்ற போது ஒரு தேசிய பட்டியலை வழங்கியது மாத்திரமல்லாமல் ஒரு கூட்டமைப்பின் ஊடாக மாத்திரம்தான் ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை உருவாக்க முடியும் என்று எனக்கு தலைவர்கள் பலமுறை சமிக்கை செய்தது மாத்திரமல்லாமல், எரியா களத்திலே இறங்குங்கள், கூட்டமைப்பை உருவாக்க தன்னை அர்ப்பணிங்கள். அங்குதான் அந்த புதையல் புத்தளத்தின் 33 ஆண்டுகளாக ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாராளுமன்ற பிரதித்துவம் ஒளிந்து கிடக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்காக போராடுங்கள், முயற்சி செய்யுங்கள் என்றார்கள். நாம் ஒவ்வொரு கட்சிகளை கப்பால் எல்லோரையும் அரவணைத்தோம். எல்லா கட்சி வேட்பாளர்களும் அணிதிரண்டார்கள். அது மாத்திரமல்லாமல் புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற எமது சிறுபான்மை சமூகம் எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள் இந்த கூட்டமைப்பின் ஊடாக பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுவதற்காக. ஆனால் என்ன துரஷ்டவசமோ, என்ன கர்மமோ தெரியவில்லை, இரவோடு இரவாக அழிந்து போன அந்த வரலாறு, ஒரு கரல் படிந்த புத்தளத்தின் பாராளுமன்ற பிரதித்துவம் 33 ஆண்டுகள் இல்லாமல் இருந்ததை பெற்றதற்கு பின்னர் எங்களுக்கு ஏற்பட்ட அவமானமும் தலைகுழுவையும் புத்தளம் மாவட்ட மக்கள் மாத்திரமல்ல நாடு பூராக வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் எங்களை ஒரு கவலையோடு அல்லது எங்களை ஒரு சந்தேகத்தோடு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. அதற்கு ஏனென்றால் அதற்கான ஒரு தலைவன் எங்களுடைய நோபியா ஐயார் அவர்கள் இந்த கட்சியின் பிரதி தலைவர் மாத்திரமல்ல, புத்தளம் மாவட்ட மக்கள் எப்படி நம்பிக்கையாளர்கள்
புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அதிக அரசியல்வாதிகளும் நம்பிக்கையாளர்கள் என்பதை காட்டுவதற்காக பாராளுமன்ற தேசிய பட்டியலை கட்சி கொடுத்து கேட்டபோது கௌரவமாக வழங்கிய மண் இந்த புத்தள மண் என்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. எனவே அந்த கௌரவம் இந்த புத்தளத்துக்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், தென்னந்தோட்டத்தில் அழகான வருமான புத்தள மக்களுக்கு தென்னை, அதுலயும் ஒரு விஷயம் பிஜேபிக்கு தான் செய்யுது, நோய் கிருமி வைஸ் போட்டோனிக்கு தான் போகுது. அந்த வைட் போட்டு தான் இந்த புத்தளத்தில் கடந்த கூட்டமைப்பை நாசமாக்கி தங்க கடத்தல் மன்னனாக மாறி இந்த நாடு ஊராக வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு அவமானத்தை பெற்று தந்த ஒரு அசிங்கம். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர் எண்ணுகிறார், சகோதரர் சப்ரி ஆஜா நினைச்சிருக்கிறார், தலைவர் புத்தளத்தில் எழுச்சி மாநாடு நடத்துறாராம், அதை நிப்பாட்டணுமா. ஒரு கிழமை 2 கிழமையா பேசுறாங்களோ, அது விட மாட்டோம், நாங்க நடத்த விட மாட்டோம். அந்த பாச்சா நினைச்சுக்கிட்டீங்க இந்த எழுச்சி மாநாடு அவருக்கு எதிரான சொல்லி, நீ ஒரு பாச்சா. இது தேசிய சவால். என் தலைவனுடைய இந்த திட்டம், இந்த திரகாத்தியமான முடிவு உனக்கு விட அல்லமா. நீ ஒரு பாச்சா, நீ உன்னை இடத்தை நீ அங்கே கொள். உன்ன போராட்டத்தை நாங்க பார்க்காமலும் இல்லை. எனவே இது இந்த நாட்டிலே இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகத்தை எதிர்காலத்தின் எவ்வாறு அரசியல் சக்திகள் பெரும்பான்மையின கட்சிகள் எவ்வாறு முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளை பெற வேண்டுமோ என்பதற்காக நாடு பூராக எடுக்கின்ற கட்சியுடைய போராட்டத்தின் பின்னணிதான் இந்த எழுச்சி மகாநாடு. அதற்காக நீங்கள் எங்கள் கட்சி தலைவர் செய்த தியாகம், கடந்த கூட்டமைப்பு ஊடாக புத்தளத்துக்கு இருந்த பாராளுமன்ற பிரதித்துவம், அது மாத்திரமல்லாமல் தேசிய பட்டியல் பாராளுமன்ற பிரதித்துவம் அதனூடாக இழந்ததை மீள பெறுகின்ற ஒரு புரட்சி போராட்டமாக புத்தளம் எழுச்சி மகாநாட்டின் புத்தள மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதன் வெளிப்பாடு என்னவென்றால், புத்தளத்தில் 2 பாராளுமன்ற பிரதித்துவம் மாத்திரமல்ல, இந்த எழுச்சி மகாநாட்டுக்கு வந்திருக்கின்ற அத்தனை போராளிகளும் உங்களை தயார்படுத்தினீர்களாக இருந்தால், நீங்கள் 50 வாக்குகளை பெற்று இருந்தீர்களாக இருந்தால், ஒவ்வொருவருமாக 3 பாராளுமன்ற பிரதித்துவத்தை இந்த மண் பெற்று ஒரு வரலாற்று சாதனையை புத்தள மண் பெறும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் கடந்த முறை 12,000 வாக்கள் தான் 2 பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுவதற்கு நாங்கள் தவறி விழுந்த இடம். ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கிற எழுச்சியின் ஊடாக 70,000 வாக்களை பெறுவோமாக இருந்தால், ஒரு தேசிய பட்டியலையும் கட்சிக்காக தேசிய பட்டியலும் நேஷனல் லிஸ்டையும், அது மாத்திரமல்லாமல் 2 பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுகின்ற கௌரவமான பணி, கௌரவமான சக்தி புத்தள மண்ணுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்பின் மேலான இந்த எழுச்சி மகாநாட்டுக்கு வருகின்ற அன்பின் மேலான போராளிகளை நீங்கள் அனைவரும் அணிதிரளுங்கள். இந்த நிமிடத்திலிருந்து தேசிய தலைவரை சக்திப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் களம் அமைத்து இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் திடீர் மாற்றங்கள், திடீர் முடிவுகளை தலைமையும் கட்சி உயர்விடமும் தெளிவாக எடுக்கின்ற போது கட்சியோடு சக்தியாக பயணித்து எதிர்வரும் காலங்களில் அரசியல் சக்தியாக தன்னை அடையாளப்படுத்துகின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு உயிர் நாடிகளாக நாமல் இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த தலைவனுக்கு இந்த மகாநாட்டு மக்கள் போராளிகள் என்றும் உங்களோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் முன் உரை நிகழ்த்தி சென்று முன்னாள் வடவில் மாகாண சபையினுடைய கௌரவத்துக்குரிய உறுப்பினர் யாஹ்யா உங்களுக்கு விதவிதமான நன்றிகள். உண்மையிலே ஒரு கம்பீர பேச்சு, எந்தவித தயக்கமும் இன்றி இந்த புத்தளம் மக்களை விழிப்பூட்டிய ஒரு பேச்சுதான் எங்களுடைய அன்புக்குரிய முன்னாள் மாகாண சபையினுடைய கௌரவத்துக்குரிய உறுப்பினர் யாஹ்யா. உங்கள் மலைகள் அசையாது, மன்னார் தந்த மன்னவராம், பதியுத்தின் கலிமத்தின் தலைவகனாம், என்னும் ரிஷாட் வெகுமதி பெருமதியானவரே, உரிமைகள் வென்ற உத்தமராம் ரிஷாட் என்போமே, கனவுகள் என்றும் ஜெயித்திடவே தியாகங்கள் புரிந்து வாழ்பவராம், என்றும் மக்கள் தெரிவும் நீரே, இன்றும் என்றும் நீயே தலைவா, கடலலை என்றும் ஓயாது, மக்கள் பேரலை குறையாது, எங்கள் தலையே அசலாதே, என்றும் மலைகள் அசையாது,
வடபுலம் எங்கும் முன் பேச்சு, கிழக்கிலும் இடத்தை பிடிச்சாச்சு. கண்டி கொழும்பு மட்டக்களப்பு புத்தளம் எங்கிலுமே மக்கள் அலைகள் பெருகிட பெருகிட கண்டோம்.